ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை இன்னைக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து நடத்துங்க. நான் நல்ல வழி நடக்க வேண்டும். கரடான பாதையில் அல்லது குழியில் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தை நோக்கி பாருங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி ஒவ்வொரு நாளும் காலையில் புதியதாக தான் வரும். ஒவ்வொரு நாளும் வருகிற பனி சூரிய வெளிச்சத்தில் அது உலர்ந்து போய்விடும். திரும்பவும் காலையில் புதிய பனி வரும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய ஒரு அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வழிகளை ஒவ்வொரு நாளும் புதிதானவைகளை செய்வார். புதிதான காரியங்களை தருவார். வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருந்து மன்னாவை ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருந்தார். அது ஒவ்வொரு நாளும் புதிதாகவே இருந்தது என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலை வேளையில் ஜனங்கள் தங்களுக்கு தேவையான மன்னாவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வெயில் ஏறும் பொழுது அந்த மன்னா உருகி போகும். அதே போலதான் ஆண்டவர், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பாருங்க, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான அநேக பாவங்கள் செய்த போதும் தேவன் மன்னித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக நடத்தினார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தார். அவர் வழியெல்லாம் காக்கும்படியாக தூதனை அனுப்பினார். இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்து ஜனங்களை பத்திரமாய் நடத்தினார். தேவையான போது உணவு கொடுத்தார். கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். ஆனாலும் ஜனங்கள் சீர்கேடு அவர்களுக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. குறை வரும் பொழுது முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். எனவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற நல்ல வார்த்தை, நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், நான் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் உங்களை விட்டு நீங்கிற்று. பாருங்க, சீர்கேட்டை குணமாக்குகிறார் ஒன்று, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கோபத்தை நம்ம விட்டு அகற்றுகிறார். எதனால ஆண்டு நம்மள கோபப்படுகிறார் என்று சொன்னால், தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது கோபப்படுவார். நம்முடைய தகப்பன் நம்மள கோபமா இருக்கார் என்று சொன்னால், தகப்பனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்மள கோபமா இருப்பார். தகப்பனோ தாயோ நம்மை நடத்துகிறவங்களோ ஏன் கோபப்படுகிறாங்க? கீழ்ப்படியாதனால. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கமுள்ள அந்த இருதயத்தை பார்த்தீங்களா, நான் செய்வேன், சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? எனவே ஆண்டவர் இன்றைக்கு அந்த மேகஸ்தம்பத்துக்குள்ளால, அந்த பனியாயிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளால நிறைவாக நம்மை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் நோக்கி பார்ப்போமா? அதிகம் நேசிக்கிற பரலோக பிதாவே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ள தேவன் ராஜா. அப்படி ஆண்டவரை சீர்கேடும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்த ஜனங்களை அன்றைக்கு மன்னித்து ஆசீர்வதித்து ரட்சித்து பரமகாரனுக்குள்ளால் நடத்தினீங்களே, இன்றைக்கும் சீர்கெட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து அவர் மேலும் மனமிறங்கி மனப்பூர்வமாய் எங்களை மன்னிங்கப்பா, உடைய கோபம் எங்கள் மேலே பற்றி எறியக்கூடாது, எங்களுக்கு பனியை போல ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய தாளந்துகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.